திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை வந்து அழிக்கவும் தெரியும், ஆதரிக்கவும் தெரியும். எதிர்க்கிற கட்சியை ஆதரிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து நீங்கள் எங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறவங்க. நாங்கள் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கணும்? காங்கிரஸ் எதிர்த்து கட்சி தொடங்கணும். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸுடைய நிலைமை என்ன தமிழ்நாட்டில்? நாங்கள் இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வந்து நீ இன்னைக்கு எதிர்க்கிற உன்னுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? அந்த மாதிரி வந்து திமுக வந்து அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். நீ இன்னைக்கு வந்து அணைக்கிற கேட்டகரியில் இருந்த, ஆனால் நீ வந்து இப்போ வெளியே போயிட்ட. இப்போ அடிக்கிற கேட்டகரியில் உன்னை நாங்கள் துவம்சம் பண்ணாமல் விட மாட்டோம். உன் பலமே வந்து அந்த பேச்சு தான், உன்னுடைய பலவீனமே அந்த பேச்சு தான். அதாவது வந்து உன்னுடைய பலத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ வந்து கரெக்டாக வந்திருக்கணும். தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லைனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு திராவிடத்தால் தான் வந்து எல்லாரும் இடுப்பில் கட்டின துண்டை தோல் மேலே போடுறோன்னா என்ன காரணம்? திராவிடம் செய்தது தான். எல்லாருக்கும் வந்து புக்கு பரிசளிக்கிறான். முத காலத்தில் வந்து நம்ம படிக்கவே கூடாதுன்னாங்க, காலில் செருப்பு போடக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு பாருங்கள், நாங்கள் ஷூ போட்டுட்டு இருக்கோம். அதற்கு காரணம் வந்து தந்தை பெரியார் தான், இந்த திமுக தான். தந்தை பெரியார் சொன்னார்னா திமுக ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் சட்ட வடிவமாக மாற்றினாங்க. அப்படி இருக்கிற பெண்களுக்கு சொத்துரிமை யார் கொடுத்தது? இன்றைக்கி வந்து பெண்ணுரிமை பேசுகிறாங்க. பெண்ணுரிமைகளுக்காக என்ன பண்ணாங்க? பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்தது திமுக. 33% இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 30% இடஒதுக்கீடு திமுக. அந்த மாதிரி வந்து பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், வேலைவாய்ப்பு திறன் எல்லாருக்கும் வந்து கேட்டகரியாக பிரித்து இன்றைக்கி திமுக இல்லைனா தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி போய் அதிமுக காரங்கிட்ட கேளுங்க, அதிமுக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க செய்த திட்டங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக தான் வந்து திமுக இல்லைனா அதிமுக இல்லைன்னு கூட சொல்லலாம். திமுக இல்லை எந்த கட்சியுமே இல்லை தமிழ்நாட்டில். திமுக இது அதான் வந்து ஒரு கவிதை ஒன்று இருக்கு. வாளால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் மஞ்சமன கேளார் கெடுதிகள் சூழினும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் நலிவே உரினும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் உளமாற நேசிக்கின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையில் கழகமில்லா கட்சி படைப்போம், திராவிடமில்லா தமிழம் காண்போம் என்று மனப்பால் குடித்துவிட்டு மார்தொடை தோல் தட்டி வரும் மாற்றுக் கட்சியின் தொண்டர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, நண்பர்களே, மறவாதீர் ஒன்றை மட்டும். நீங்கள் வளைக்க நினைப்பது வாழை மரத்தை அல்ல, வலிமையின் உச்சமாம் வைரத் தூணை. நீங்கள் சாய்க்க நினைப்பது சாதாரண கட்சி அல்ல, சாகா வரம் பெற்ற சமுதாய மறுமலர்ச்சி இயக்கத்தை. கழகத்தை அழிப்பதற்கு அதிமுக, பாமக, பாஜக, தாவேக, நாம் தமிழர் நண்பர்கள் இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் தினம் தினம் போய் புரட்டு